ஒரு வாஸ்துல வந்து மெயினா வடகிழக்குல வந்து பள்ளம் இருக்கலாம், தவறு கிடையாது. அதே வடமேற்குல பள்ளமோ மேடோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அத இந்த வாட்ச்மேன் ஷெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. வாட்ச்மேன் ஷெட் அது கரெக்டாக குறித்த இடத்துல போடணும். தென்மேற்கு பகுதியில் தான் வெயிட் அண்ட் லோடு வைக்கணும். கழுதையை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்றது யார் சொன்னா? முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம வீட்டு வாசல்ல என்ட்ரன்ஸ்லயே வந்து நம்ம தெரியிற மாதிரி வைப்போம் இல்லையா? இதுக்கு கூட நம்ம வாஸ்து பார்க்க வேண்டியது இருக்கா? கிழக்கு திசை, வடக்கு திசை, பிளாட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு எல்லா திசையும் நல்ல திசை. பவுண்டரி லைன் சொல்லுவாங்க. பவுண்டரி லைன் ஒட்டி கட்டிட்டாருன்னா தவறான அமைப்பாயிடும். அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையை அவர் சந்திப்பார். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன். அப்ளை ஆன்லைன். இதே மாதிரி வந்து சில பேர் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து பாதியில நின்றும் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க உங்க அனுபவத்துல பார்த்துருக்கீங்களா? இதுக்கான காரணங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி பில்டிங் கனவு இல்லம். ஆமா, கண்டிப்பா. கட்டுறவங்களுக்கு பெரிய கனவு இல்லம் பண்ணுறாங்க. பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்லபடியாக பூஜை தான் போட்டிருப்பாங்க. பூமி பூஜைலாம் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கும். பேஸ்மெண்ட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இதில் தவறான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாது. அவங்கள அறியாமல் தவறு செஞ்சுடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை. பில்டிங் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களா, இன்ஜினியரும் சரி நம்ம கான்ட்ராக்டர் மேஸ்திரிலாம் என்ன பண்ணுவாங்களா, சம்பு எடுப்பாங்க. சம்பு வந்து எடுப்பாங்க. அது வந்து ஆஸ் பர் வடகிழக்கு நார்த் ஈஸ்டில் தான் சம்பு வரணும். அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவாங்க. அதே போல் செப்டி டேங்க் நார்த் வெஸ்ட்டில் எடுப்பாங்க. செப்டி டேங்கை எடுத்துடணும். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக போடணும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போடுறது 2 மீட்ரு அது டைப்பு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபவுண்டேஷன் அதை விட்டுடுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பண்ணும்போது ஏன்னா பள்ளம் எடுக்கணும்னு சொல்லும்போது ஃபவுண்டேஷனில் போகும்போது சம்பு பண்ணிவிடுவாங்க பள்ளம். அதுவும் பூமிக்கு கீழே இருக்கிற இது. செப்டி டேங்கும் அதே மாதிரி. இப்போது இதை கையோடையே இந்த பேஸ்மெண்ட்டோட அவங்களோட ஒர்க்மேன்ஷிப்புக்காக அதை ஆஸ் பர் டெக்னிக்கல் அதுதான். அதை பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்டோரேஜுக்கு தண்ணி தேவை பில்டிங்க்கு. 2த்துலேயும் ஃபில் பண்ணிப்பாங்க. 2த்துலேயும் ஃபில் பண்ணி பில்டிங் பாட்டு பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. இது பாட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும் பில்டிங்கில் இதில் ஒரு தவறான அமைப்பு என்னன்னா, ஒரு வாஸ்துல வந்து மெயினாக வடகிழக்கில் வந்து பள்ளம் இருக்கலாம், தவறு கிடையாது. ஓகே. அதே வடமேற்குல பள்ளமோ மேடோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ஸ்லாப் போட்டு மூடி இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அப்போது ஒரு ஒரு பில்டிங் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும்போது சடன்லி ஒரு பிரேக் ஆகும். ஒரு பணம் வர பிரச்சனை வரும். வேலையாட்களுக்குள்ள இல்லை மேஸ்திரி கான்ட்ராக்ட் இன்ஜினியருக்குள்ள கான்ட்ரிவர்சி உருவாயிடும். சண்டை சச்சரவு வரும். பணத்தட்டுப்பாடு வரும். பல விஷயம் நடக்கும். இது ஒரு காரணம். இதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியாது. நம்மள மாதிரி ஏதோ ஒரு பிரேக் ஆகி ஒரு 6 மாதம் 3 மாதம் நிற்கும்போது என்ன மாதிரி உள்ள வாஸ்து நிபுணரோ இல்லை விஷயம் தெரிஞ்சவங்களோ கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க. என்னன்னு தெரில சடனாக நினச்சி அப்போ வந்து அவங்க பார்வைக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டு. பட் இந்த நார்த் வெஸ்ட்டில் போட்டிருக்க செப்டி டேங்கை ஓப்பனாக விட்டுறீங்க பாருங்கள். அதை போட்டுட்டு கையோடையே என்ன பண்ணியிருக்கணும்னா ஸ்லாப் அடிச்சிருக்கணும். அதுக்கு மட்டும் ஸ்லாப் அடிச்சுட்டு இன்ஸ்பெக்ஷன் கவர் போட்டிருக்கணும். போட்டுட்டு அது மூடி வச்சுருக்கணும். அது பயன்படுத்துகிறோமோ அது 2வது. அதை வந்து மூடிடணும். அந்த வடமேற்கு வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது. மூடிட்டு சம்பு கூட நீங்கள் அப்புறம் பண்ணி அது பிரச்சனை கிடையாது. 1 இது ஒரு காரணம் நடக்கும். 2வது இந்த வாட்ச்மேன் ஷெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. வாட்ச்மேன் ஷெட் அது கரெக்டாக குறித்த இடத்துல போடணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பில்டிங்க்கு வடகிழக்கில் போட்டுருவாங்க. இடம் இருக்குன்னு சொல்லிட்டு வடகிழக்கில் போட்டுட்டு அந்த பில்டிங்க்கு உண்டான மெட்டீரியல் சிமெண்ட் பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து அங்கே அடுக்குவாங்க. ஒரு 100 மூட்டை 200 மூட்டை 300 மூட்டை அது மாதிரி தான் பெரிய லாரியில் வரும். அந்த மாதிரி அமைப்பு வடகிழக்கில் அந்த வாட்ச்மேன் ஷெட்டு போட்டாலும் இந்த பிரச்சனை வரும். தென்மேற்கு பகுதியில் தான் வெயிட் அண்ட் லோடு வைக்கணும். மெட்டீரியல் வந்தால் கூட சரி, ரோடு பக்கம் வந்தால் கூட வடகிழக்கில் எப்பவும் வெயிட்டை ஏற்றக்கூடாது. வாட்ச்மேன் ஷெட்டு போடவே கூடாது. இது என்னோட 30 வருட அனுபவம். இது எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நீங்கள் அதை பண்ணிவிடுங்க. இது பண்ணக்கூடாது. 2 3வது பாயிண்ட்டு இந்த பில்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரூஃப்லாம் போட்டுருவாங்க. இது வேற ஒரு சைட்டு. ரூஃபெல்லாம் போட்டுருவாங்க.
இந்த வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா? லாஸ்ட்டாக வாட்டர் டேங்க்கு சவுத் வெஸ்ட்டில் ஆர்சிசி காங்கிரீட்டு பிரிக் ஒர்க்கில் தான் வைப்பாங்க. சவுத் ம். வெஸ்ட் குபேரமூலை, கன்னிமூலைன்னு சொல்கிற பகுதியில். இவங்க டெம்பரவரியாக என்ன பண்ணிடுவார் பிளம்பரு, அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போ தேவைன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டேங்க் வைப்பாங்க. பில்டிங் ரூஃபை போட்டுட்டு ஒரு ரூஃபை போட்டவுடனே மாறி மாறி வரும். அதை தவறுதலாக ஒரு சவுத் ஈஸ்டில் எடுத்துன்னு போய் வச்சுருவார் வாட்டர் டேங்கு. சவுத் ஈஸ்ட்ன்றது அக்னி பாகம். அது என்ன பண்ணுன்னா ரூஃபெல்லாம் போட்டு முடிச்சுருவாங்க. ஒரு ரூஃப் ஒரு தளம் போடுவாங்க. இப்போ 4 மாடி இருந்தால் ஒரு தளம். இந்த பிளம்பர் என்ன பண்ணா அவங்களுக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் இது. அவங்களுக்கு வாஸ்துலாம் பார்த்து பண்ணணும்ல. எங்கேயோ ஒரு இடத்துல டேங்கை வைக்கணும். வாட்டர் வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சவுத் ஈஸ்ட்ன்ற அக்னி பாகத்தில் ஒரு பிளாஸ்டிக் டேங்கை 1000 லிட்டரு 2000 லிட்டரு ஒரு வெயிட்டானதை வச்சுடுவாங்க. ஓகே. இது பாட்டு ப்ராசஸிங் போயிட்டே இருக்கும். ரூஃப் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சுருவாரு பில்டரோ இல்லை ஹவுஸ் ஓனரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு. சடன்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கோ இல்லை ஃபினான்ஸிலோ ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அவங்களுக்கு தெரியாது, இந்த ரகசியம் என்னன்றது தெரியாது. நல்லா தான் சார் வந்தது. ஸ்டேஜ் அமௌண்ட்டெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சேன். ஆனால் எதையுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. சடனாக வந்து அப்படியே ஒர்க்கு நிற்குது சார். 2 மாடி கட்டியாச்சுன்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். எல்லாமே வாஸ்து பிரகாரம் தான் ஓரளவுக்கு பார்க்குறோம். அதை தெரியாத சில தவறுகளும் பண்ணிடுவாங்க. ரொம்ப டீப்பாக யாருக்குமே தெரியாது. 100% யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன சார் இதுன்னு சொல்லிட்டு எதாச்சியா பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ அவர் என்னை கூட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு பில்டிங்லாம் பார்த்துட்டே இருக்கேன். நமக்கு தான் அதே பார்வையில் தானே இருக்கும். சிந்தனையும் செயலும் அதில் தான் இருக்கும். அப்போ பார்த்துட்டே வரும்போது டேங்கை நான் பார்த்துறேன். தென்கிழக்கு மூலை அக்னி பாகத்தில் அங்கே வெயிட்டு வரக்கூடாது. ஓகே. வாட்டர் ஸ்டோரேஜ் வரக்கூடாது. அது டெம்பரவரி தான் ஒரு பிளாஸ்டிக் டேங்க். ஆனால் வெயிட்டு ஒரு 2000 லிட்டர் டேங்க்கு. இது என்ன சார் இது இங்கே வச்சுருக்கீங்க டேங்க்குன்னு. இல்லை சார் நம்ம பில்டிங் பண்ணும்போது சவுத் வெஸ்ட்டில் தான் வாட்டர் டேங்க் வைக்க போகிறோம். இது பில்டிங் இதுக்காக பிளம்பர் வந்து இப்போ சமத்தி இங்கே வச்சுருக்காரு. அது பர்மனெண்ட் கிடையாது சார். டெம்பரவரி தான் வச்சுருக்கணும். முதல்ல அதை எடுங்க. அதை கூட எடுத்து சவுத் வெஸ்ட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனாலையும் பிரச்சனை வரும். ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? வாட்டர் டேங்க்ல கூட வாஸ்து பார்த்து தான் நம்ம வைக்கணும் அப்படின்ற மாரி. வெயிட்டு ஓகே. எந்த இடத்துல வெயிட்டு வைக்கக்கூடாத இடத்துல வைக்கக்கூடாது. ஓகே. அக்னி பாகத்தில் போயிட்டு வாட்டர் டேங்கோ அது டெம்பரவரியாக இருந்தாலும் வெயிட்டு வைக்கக்கூடாது. ஓகே. இதுதான் விஷயம். அப்போ அங்கே வாஸ்து சம்மந்தமான ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துரும். அது கடன் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அது ஓகே. உருவாக்கிடும். இந்த அக்னி பாகமும் வடமேற்கும் பல விஷயத்தை கொடுத்துரும். இதை நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓகே. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கிளாசெட் நம்ம வீட்ல பொதுவா வைப்போம் இல்லையா? இதுக்கு கூட நம்ம வாஸ்து பார்த்து வைக்கணுமா சார்? 100% கிளாஸெட்டு 100% மகாபாரதத்திலே இருக்குது அது. ஓ! மகாபாரதத்தில் வந்து அது வேதங்கள் நிறைய விஷயம் இருக்கும்போது துரியோதன் வந்து இந்த அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டாய்லெட்லாம் கிடையாது. ம், ம். புரியுது. வெளிப்புறத்தில் ஆமா. இயற்கை உபாதையை பண்ணும்போது அவர் ஒரு வாசகமே அவர் கொடுக்குறாரு. கிழக்கு உதயம், அதாவது உதயம் வர திசையில் இயற்கை உபாதையை கழிக்கும் ஈனப்பிறவி அலோன் அப்படின்றார். ம். அதாவது கிழக்கு மேற்கு பகுதியை அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது சில வார்த்தைகள் அவங்க அது வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சமஸ்கிருத வார்த்தை வடமொழியிலும் வரும். அப்போது இந்த கிளாஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு வடக்கு இதை நோக்கி தான் இருக்கணும். ஓகே. நம்மளோட பயன்படுத்துகிற முறை நம்ம பார்வை தெற்கு பகுதியில் உக்காந்தோம்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். வடக்கு பகுதியில் உட்காந்து தெற்கு பார்க்கணும். இந்த கிளாஸ் செட்டு கிழக்கு மேற்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ம், ம். இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜாதி மதம் இது கணக்கே கிடையாது. இது ரிலீஜியன்ஸ் கணக்கு இல்லாமல் இஸ்லாமியர்கள் இது ரொம்ப கவனமாக பண்ணுறாங்க. நமக்கு தெரியும், பட் அவங்களும் இதை கவனமாக பார்க்குறாங்க. வாஸ்து பெருசாக பார்க்கலனா கூட இந்த கிளாஸ் செட்டு விஷயத்த உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அது அவங்களுக்கு யார் சொன்னால் ஏது சொன்னாலும் இல்லை சார் அந்த கிளாஸ் செட்டு கொஞ்சம் அது கரெக்டாக பார்த்துங்க சார், சவுத்து நார்த்தில் மாற்றிடாதீங்க ஈஸ்ட் வெஸ்ட்னு அவங்க நான் சொல்லி பல பேரை நான் கேட்டிருக்கேன். என்னோட அனுபவத்தில் இருக்குது, 100% இருக்குது. ஓகே, ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம வீட்டு வாசல்ல என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம தெரியிற மாதிரி வைப்போம் இல்லையா? இதுக்கு கூட நம்ம வாஸ்து பார்க்க வேண்டியது இருக்கா? இது வந்து பொதுவான விஷயந்தான். இப்போ ஓகே. பார்க்குறதுன்றதில்ல, ஒன்று ஒன்றா உருவாகிறது தான். ம், ம், சைனீஸ் வாஸ்துன்னு சொல்லிட்டு இறங்குன மாதிரி கழுதையை பார் யோகம் வரும் ம். அப்படின்னு சொல்கிறது யார் சொன்னா? நதி மூலம் ரிஷி மூலம் கிளறி போனோன்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே. பல விஷயம் நம்ம செஞ்சு பார்த்து நல்லது நடந்தால் எடுத்துக்கோங்க, நல்லது நடந்தால் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு பிரதிபலிப்பு. மிரர்ன்றது ஒரு அதுதான். பிரதிபலிப்பு. அது ஒரு பாதரசம். அது அது உள்வாங்கும். இது ஒரு விஷயம், அவ்வளோதான்.
ஒன்று. இந்த தைத்தூளி கரணம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கும் ஜோதிடத்தில். அவங்க வந்து கழுதையை வந்தால் முதல்ல சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சில இடத்துல இருக்கும். ஃபோட்டோ வாங்கி வைப்பாங்க இல்லையா? ஆமா. எல்லார் வீட்லேயும் வச்சாங்க பாருங்க. எல்லாருக்கும் கழுதை ஃபோட்டோ இதை வச்சிடலாம்னா அது ஒரு கொஸ்டின் வரும். செட் ஆகுமான்னு அது வேற விஷயம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. சில விஷயம் நடந்தா நல்லது அவ்வளோதான். திசைகள்ல பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து வாஸ்து நிபுணரா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது. இப்போ வந்து ஒரு நார்மல் பீப்பிள்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது இல்லையா வாஸ்து பத்தி. இப்போ அவங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, இந்தந்த திசையில தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி வரைமுறைகள் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, மேற்கு திசையில வந்து அதிகமான இடம் விட்டுட்டு, கிழக்கு திசையில வீடு கட்டணும். இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரியான டிப்ஸ்லாம் சொல்லுங்க சார். நிறைய இருக்கு. திசைகள் நீங்க கேட்கும்போது வந்து எல்லா திசையும் நல்ல திசை தான். எல்லா ரோடு பக்கமும் வீடு இருக்குது. இந்த நாட்டில் வந்து கிழக்கு திசை, வடக்கு திசை பிளாட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு எல்லா திசையும் நல்ல திசை. ஓகே. கட்டுற முறை இருக்கணும். ம். வாசல் வந்து எங்கே வைக்கணும்? உச்ச பகுதியில் கட்டணும். இடம் எந்த பக்கம் விடணும்? இதுதான் நம்மளோட டைரக்ஷனை பயன்படுது. கிழக்கு, வடக்குன்ற மட்டும்தான் மெயினான இது அப்படின்னா, அது சில விஷயத்த ப்ளஸ்ஸா இருக்கும். அவ்வளோதான். மித்தபடி எல்லா டைரக்ஷனுமே நல்ல டைரக்ஷன் தான். சரியான முறையில கட்டட அமைப்பு, காலி இடத்த விடணும். இப்ப ம். நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, மேற்கு பகுதியில காலியா விட்டுட்டு கிழக்குல வீடு கிழக்குல கட்டுறது. பண்றது. கிழக்குல அதாவது மேற்கு திசை மனைய ஒருத்தர் வாங்குறாரு. ம். வாங்கிட்டார். அப்படின்னும்போது, மேற்கு திசையில எவ்வளோ இடம் விடணும்? ஒரு கணக்கு இருக்குது. மேற்கு திசையில எவ்வளோ இடம் விடணும்? கிழக்குல எவ்வளோ இடம் விடணும்னு. கிழக்கு பகுதிய இடமே விடாம, மேற்கு பகுதிய ஒரு 10 அடி வச்சுக்கோங்க. ஒரு 10 அடி மேற்கு பகுதிய விட்டுட்டு, கிழக்கு பகுதியில ஒரு 2 அடியோ, 1 அடியோ இல்ல கிழக்கு பகுதியில இடமே விடாம பவுண்டரி லைன் சொல்லுவாங்க. ம். பவுண்டரி லைனுன்னு ஒட்டி கட்டிட்டாருன்னா, தவறான அமைப்பாயிடும். அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனைய அவர் சந்திப்பாரு. ஓகே. அத தான் ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும். தெற்கு, மேற்கு இந்த விஷயத்த தெற்கு பகுதிக்கு வடக்காயிடும். இதுலருந்து நீங்க சொல்றதுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்டின்னா, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பார்க்குறவங்கள்ட்ட கேட்டுட்டு கட்டினா 100% ஒரு ஆலோசனைய இவங்க ம். எடுத்துட்டு இந்த இடம் பிரச்சனைகள்லாம் வாங்குறதும் சரி, அதுக்கப்புறம் சந்திக்கிறது வாடகை தவிர்க்கலாம். வீட்டுதாரர் கூட ஓகே. ஒரு 4 வீட பார்த்து வச்சுக்கிட்டு, ஒரு வாஸ்து வல்லுனரோ, வாஸ்து விஷயம் தெரிஞ்சவரோ, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி கூட்டு வந்து, அந்த 4 வீட காமிச்சு, எது பெட்டர்ன்னு தெரிஞ்சு போறது தான் என்ன ம். பொறுத்தவரைக்கும் சிறந்த வழி. கண்டிப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் உச்சிதமான இருக்க இது. சிக்கல்லாம் சிக்கல் வரும். சந்திக்காம 100% வரும். தவறான இடத்துல போம்போது 100% பிரச்சனை வரும். ஓகே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.